அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் கேட்க இருக்கும் சிறுகதை ஆயுட்பாவம். ஆசிரியர் KVK அவர்கள். வாங்க கதைக்கு போகலாம். மாயவரம் ஜங்ஷனில் வண்டி வந்து நின்றபோது ஏறக்குறைய இரவு 1 மணி ஆகிவிட்டது. ரயிலை விட்டு இறங்கிய அவன் கையில் பற்றியிருந்த பையுடன் எதிர் பிளாட்பாரத்தை அடைந்து நின்றான். ஆனால் அந்த ரயில் வந்தால்தானே? அருகிலிருந்த ரயில்வே அதிகாரியை மெல்ல விசாரித்தான். அசுவாரஸ்யமான குரலோடு அவர் இன்னும் 2 மணி நேரத்திற்கு அந்த வண்டி வராதென்பதை தெரியப்படுத்திவிட்டு சென்றார். ஏதோ வாழ்க்கையே கசந்து விட்டவரை போல. பிரயாணிகள் தங்கும் அறைகள் யாவும் அடைப்பட்டு கிடக்கவே அவன் பிளாட்பாரத்தின் கோடியை அடைந்து அங்கிருந்த பெஞ்சின் மேல் அமர்ந்தான். ஆங்காங்கு சுருண்டு கொண்டிருந்த ஒரு சில பிரயாணிகளை தவிர வேறொருவரும் காணப்படவில்லை. ராக்காலமும் திறந்த வெளியுமாய் இருந்தாலும் அந்த இடம் புழுக்கமும் கதகதப்பும் நிறைந்து கொசுக்களினால் ஆக்கிரமிக்கப்பட்டுதான் இருந்தது. கையிலிருந்த பையை தலைக்கு அண்ட கொடுத்துவிட்டு சாய்ந்திருந்த அவன் நித்திரை கொள்ளாமல் வெறித்து கருவானத்தை நோக்கி கொண்டிருந்தான். 3வது 4வது பிளாட்பாரங்களில் வண்டிகள் வந்து போவதின் சப்தமும் அதைத் தொடர்ந்து பிரயாணிகள் சந்தடியும் தான் கேட்டுக்கொண்டிருந்தன. எங்கோ யோசனையில் ஆழ்ந்திருந்த அவன் அருகே பேச்சரவம் கேட்டு தலையை திருப்பி பார்த்தான். சற்று தூரத்தில் நின்றிருந்த விளக்கு கம்பத்தின் அடியில் அப்பிரயாணிகள் வந்து அப்போதுதான் அமர்ந்து கொண்டிருந்தனர். கலகலத்த பேச்சும் சிரிப்பும் நிறைந்திருந்த அச்சிறிய கூட்டத்தை அவன் உற்று பார்த்து கொண்டிருந்தான். அவர்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் போல்தான் தோன்றினர். கண்ணியமான தோற்றத்துடன் பெரியவர் ஒருவர் இருந்தார். அவரை சுற்றி 2-3 இளம் பெண்களும் அழகாக வாரிவிடப்பட்ட கிராப்பு தலையுடன் ஒரு வாலிபனும் மற்றும் சில குழந்தைகளும் வயோதிக விதவை மாது ஒருத்தியும் இருந்தனர். அவர்களுடைய ஆடைகளையும் மூட்டை முடிச்சுகளையும் பார்க்கும் போதே அவர்கள் கல்யாண கூட்டத்தை சேர்ந்தவர்கள் என்பது தெற்றென தெரிந்தது. அவ்விளம் பெண்களில் ஒருத்தி பட்டுப்புடவை நகையுடன், காலில் நலங்கு தெரிய, கையில் கங்கணத்தோடு அற்புதமாகவே விளங்கினாள். சரிகை துப்பட்டாவை அலட்சியமாக தோளில் வீசியிருந்த கிராப்பு தலை வாலிபன் புதிதாக மை தீட்டியிருந்த தன் கண்களை அவ்வப்போது அப்பெண்ணின் பக்கம் திருப்பிய போது அவர்கள் இருவர் முகமும் கலையுடன் சோபிக்க செய்தன. கூட இருந்த இளம் பெண்கள் ஓயாமல் இத்தம்பதிகளை பரிகசித்துக் கொண்டும் சிரித்து கொண்டும் விளையாடியது அப்பெரியவருக்கு கூட வேடிக்கையாக இருந்தது. அவர்கள் பட்டணம் செல்பவர்கள் போல் காணப்பட்டனர். பெஞ்சின் மீது சாய்ந்து கொண்டிருந்த அவன் இவர்களையெல்லாம் பார்த்து கொண்டே இருந்தான். உற்சாகம் நிறைந்த அவர்களின் பரிகாசங்களும் விளையாட்டுகளும் அவனை என்னவோ செய்தன. கல்யாணம் என்றாலே கூதுகலம்தானே. அதுவும் இளம் உள்ளங்களுக்கு இதைவிட உற்சாகமான சம்பவம் வாழ்வில் வேறெப்போது கிடைக்கிறது? அந்த மயக்கம் அவர்கள் மனத்தை விட்டு மறைவதற்குள்ளாகவே அல்லவா அவர்களை பிணைத்துவிட்டு வேடிக்கை பார்க்கின்றனர் பெரியோர்கள். மயக்கத்திலேயே பொறுப்பை ஏற்றி வைத்துவிட்டால் மயக்கம் தெளிந்த பின்பு கூட பொறுப்பு தங்கித்தானே விடுகிறது. அதை மீறி அவர்கள் செல்ல முடியாதபடி அக்கினி சாட்சி குறுக்கே நிற்கவில்லையா? அவன் கூட இப்போது ஊருக்கு செல்வது கல்யாணத்திற்குத்தானே. அலமுவின் பெண் மீனாவுக்கு விமர்சையாக கல்யாணம் செய்ய போவதாய் அவன் மாமா எழுதியிருக்கவில்லையா? ஜேப்பில் இருந்த கல்யாண பத்திரிகையை எடுத்து பார்த்தான். பொழுது விடிந்தால் முகூர்த்தம். 15 வருஷங்களுக்கு முன் ஊரை விட்டு வந்த அவன் இப்போதுதானே மறுபடியும் அத்திசைக்கு செல்ல துணிந்தான். எல்லாம் இப்போது நடப்பது போல்தான் தோன்றியது. அவனுக்கு வயது 22 இருக்கும். அப்போது மாமா பெண் அலமோ குத்துவிளக்கை போல் இருந்தாள். இதோ எதிரே விளக்கு கம்பத்தின் அடியில் அமர்ந்து பரிகாசத்தினூடே மூட்டை தோசையை சங்கோஜத்துடன் புசித்துக் கொண்டிருந்த இந்த கல்யாண பெண்ணை போலத்தானே ஏறக்குறைய அலமுவும் இருந்தாள் அன்று. அவனிடம்தான் அவளுக்கு எத்தனை பிரியம்! அத்தான் அத்தான் என்று
நச்சரித்துக் கொண்டே இருக்க மாட்டாளா? அவனும் சிறு வயது முதலே அவளிடம் தனி வாஞ்சையுடன் தானே பழகி வந்தான். அவளுக்கு விவாக பருவம் வந்து பேச்சு ஆரம்பித்த போதும் அவன் பிடிவாதமாக அவளை தான் தான் விவாகம் பண்ணிக் கொள்வதாக கூறவில்லையா? அவள் மட்டும் பின்வாங்கினாளா? ஒரு நாளெல்லாம் அழுது தன் அம்மாவின் சம்மதத்தை பெற்றுத்தானே விட்டாள். அப்பா கூட எவ்வளவோ சொல்லி அவன் மனதை மாற்ற பார்த்தார். டேய் மணி, உனக்கு தெரியாதுடா, மாமா நல்லவர்தான். ஆனால் அவர் பணம் பொல்லாதது. அவர் அந்தஸ்துக்கு நாம் ஏற்றவர்கள் இல்லையடா. நாளைக்கே நம்மை கேலி செய்வார்கள். ஆமாம், ஆனால் அவன் மனம் ஒத்துக்கொண்டதா? மாமாவின் மனதை அப்பா புரிந்து கொள்ளவில்லை என்றுதானே நம்பினான். அலமோ அவ்வளவு தூரம் தன்னை விரும்பும் போது மாமா அதை புறக்கணித்து அந்தஸ்தையா பார்க்க போகிறார்? அலமுவின் சந்தோஷத்தையே பிரதானமாக கருதும் அவர் அவனை நிராகரித்து விடுவாரா என்ன? ஆயினும் எல்லாம் காணல் நீராகத்தானே முடிந்தது. அப்பா சொன்னது உண்மையோ என்னவோ, ஆனால் மாமா செய்தது மட்டும் மாற்ற முடியாதது. கல்யாணத்திற்கு சகல ஏற்பாடும் செய்தாகிவிட்டு இன்னும் 2 நாட்களில் முகூர்த்தம் நடக்க இருக்கையில் மாமா பெரிய குண்டை தூக்கி போடவில்லையா? அந்தஸ்தை பற்றி அவர் ஏதேனும் ஆட்சேபிப்பார் என்று அப்பா கூறியதற்கு மாறாக அவர் அதை பற்றி பிரஸ்தாபிக்காமல் வேறொரு காரணத்தை அல்லவா காட்டினார். மாப்பிள்ளைக்கு ஆயுள் பாவம் தோஷம் பட்டிருப்பதாக கூறி இந்த விவாகம் அலமுவின் வாழ்வை குலைத்துவிடும் என்று வாதாடி கல்யாணத்தை நிறுத்திவிடவில்லையா? ஏமாற்றமும் வருத்தமும் அடைந்த அவன் தந்தை அதோடு தன்னை அழைத்து சென்றவர்தானே. பிறகு அதே முகூர்த்தத்தில் அலமுவுக்கு வேறொரு மாப்பிள்ளையை மாமா ஏற்பாடு செய்து விவாகத்தை நடத்தினாரே, அதுதான் அவர் அந்தஸ்து போல் இருக்கிறது. விளக்கின் அடியிலிருந்து கொல்லென சிரிப்பொலி கிளம்பியது. எல்லாம் பழைய விளையாட்டுத்தான். மணப்பெண்ணின் பின்னலையும் கிராப்பு தலை வாலிபனின் அங்கவஸ்திரத்தையும் முடி போட்டுவிட்டு வேடிக்கை செய்து கொண்டிருந்தனர். பெண்ணின் பின்னே சென்று முடியை அவிழ்த்து கொண்டிருந்த மாப்பிள்ளையை பரிகாசம் செய்து கொண்டிருந்தாள் ஒரு விஷமக்கார சிறுமி. அண்ணா, கல்யாணமான முதல் நாளே இப்படி மன்னி பின்னாலே சுத்தரையே. பட்டணத்துல வந்து நீ மறுபடியும் எப்படித்தான் ஆபீஸுக்கு போக போற? மன்னிய விட்டுட்டு. எல்லோரும் கணீரென சிரித்து கை கொட்டினர். கல்யாண பெண்ணின் முகம் வெட்கத்தால் சிவந்து குங்குமம் போல் இருந்தது. மறுபடியும் அவன் எண்ணங்கள் சுழன்றன. அலமுவின் விவாகத்திலும் இதை போன்ற பல வேடிக்கை சம்பவங்கள் நடந்திருக்கும். ஆனால் அதில்தான் அவனுக்கு பங்கில்லையே. ஆயுள் பாவம் தோஷமடைந்திருந்த அவன் அலமுவின் வைரியாகத்தானே விளங்கினான். ஆனால் அப்படி மாமாவின் ஜோசியம் பலித்து விட்டதா? அதற்கு பதில் விபரீதம் தானே நேரிட்டது. இன்று 15 வருஷங்களாகியும் அவன் இன்னும் உயிரோடுதான் இருக்கிறான். ஆனால் அலமுவின் கணவன் மீனா பிறந்த மறு வருஷம் அவன் வைசூரியில் போய்விட்டானே. ஆயுள் பாவமே பிரதானம் என்று வீராப்புடன் பேசிய மாமாவின் கர்ஜனை எங்கே இப்போது? ஆனால் இதையெல்லாம் அவன் சிந்திப்பதற்கு எங்கே அவகாசம் இருந்தது? அலமுவின் கல்யாணத்தோடு ஊரை விட்டு சென்றவன் பல வருஷங்களுக்கு பின்பு இன்றுதானே அவள் ஊரை நோக்கி செல்கிறான். மாமாவின் கைப்பட விலாசம் எழுதப்பெற்று வந்த மீனாவின் கல்யாண பத்திரிகை அவன் மனத்தில் சற்று ஆர்வத்தை உண்டாக்கிவிட்டது போலும். மாமாவே இவ்வளவு காலம் அலமுவையும் குழந்தையையும் காப்பாற்றியதோடு அவர் கரத்தினாலேயே மீனாவை தாரை வார்த்து கொடுக்க போகிறார். அவருக்காக இல்லாவிட்டாலும் அலமுக்காகவாவது போக வேண்டாமா? பாலைவனமாய் விட்டிருந்த அவள் மனம் தன் பெண் கல்யாணத்தில்
சற்று மகிழ்ச்சி அடைந்தாலும் அவனை பார்ப்பதில் இன்னும் கொஞ்சம் பூரிப்படையாதா? தூரத்தில் இருந்த ஏதோ ஒரு கடிகாரம் 3 அடித்தது கேட்டது. அதைத் தொடர்ந்து எதிர் பிளாட்பாரத்தின் மணியை ஒரு போர்ட்டர் அடித்துவிட்டு சென்றான். பெஞ்சின் மீது சாய்ந்திருந்தவன் எழுந்து அமர்ந்தான். கல்யாண கூட்டத்தார் மெல்ல தம் சாமான்களை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருந்தனர். பட்டணம் செல்லும் வண்டி இன்னும் சில நிமிஷங்களில் எதிர்பார்க்கப்பட்டதோடு பிளாட்பாரத்தில் ஜன சந்தடியும் ஏற்பட ஆரம்பித்தது. கல்யாண மாப்பிள்ளையின் தந்தை குழந்தைகளை எல்லாம் தயாராக இருக்கும்படி சொல்லிவிட்டு சாமான்களையும் எண்ணி வைக்க தொடங்கினார். அவர் சாந்த முகமும் கண்ணியமான தோற்றமும் மனதை கவர்ந்தன. பிள்ளையின் விவாகத்தை முடித்துக்கொண்டு அன்றைய தினமே மருமகள் சகிதமாய் பட்டணம் செல்வதில் அவருக்கு தனி பெருமை இருந்தது போல்தான் தோன்றிற்று. பிளாட்பாரத்தின் சந்தடி அதிகரித்தது. தூரத்தில் ரயில் வரும் ஓசை கேட்டது. இங்கும் அங்கும் ஓடுபவர்களும் சாமான்களை தாங்கிய போர்ட்டர்களும் செவிப்பட கூச்சலிட்டனர். சிரத்தையற்றவனாய் பெஞ்சில் அமர்ந்திருந்தவாறே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அவன் ஓவென்ற கூக்குரலை கேட்டு திடுக்கிட்டு திரும்பினான். சந்தோஷத்துடன் நின்று கொண்டிருந்த அக்கல்யாண கூட்டம் பதை பதைப்புடன் முன் நீட்டிய கரங்களோடு கோஷமிட்டு கொண்டிருந்தனர். அவர்கள் முகத்தில் தோன்றிய பயங்கர கலவரம் அவனை உலுக்கியது ஒரு கணம். அவர்கள் பார்வை சென்ற திசையில் திரும்பி பார்த்தான். இருப்பு பாதையை கடந்து எதிர் பிளாட்பாரத்திற்கு நீர் கொண்டு வர சென்றிருந்த கிராப்பு தலை வாலிபன் அப்போதுதான் கையில் கூஜாவுடன் திரும்பிக் கொண்டிருந்தான். ரயில் இன்னும் சற்று தொலைவிலே இருந்ததால் அவன் நிதானமாகவே பாதையை கடந்து வந்திருக்கலாம். ஆனால் எல்லாம் நாம் நினைப்பது போல் எங்கே நடக்கிறதே? ரயில் பாதையோரமாக சென்ற கை காட்டி மரத்தின் கம்பி அவன் கால்களை இடறிவிட்டது. கூஜாவோடு கீழே விழுந்தவன் ஒருவாறு சமாளித்துக் கொண்டு எழுந்துவிட்டான். ஆனால் ஏனோ அவன் அந்த இடத்தை விட்டு அப்பால் நகரவில்லை. பிளாட்பாரத்திலிருந்து எழுந்த ஓவென்ற அலறலும் வெகு அருகே வந்துவிட்ட ரயிலின் தடதடவென்ற சப்தமும் கதிகலங்க அடித்தன. என்ஜினின் விளக்கொளி ஒரு வினாடி அம்மாப்பிள்ளையின் மேல் பூரணமாய் விழுந்தது. தண்டவாளத்தில் சிக்கிக் கொண்டிருந்த அவன் சரிகை வேஷ்டி அவனை நகர ஒட்டாமல் தடுத்து விட்டது. அதிலிருந்து மீள அவன் மன்றாடி கொண்டிருந்தான். பெஞ்சை விட்டு துள்ளி எழுந்த இவன் அங்கம் துவண்டது. கண்ணெதிரே காணப்பட்ட அக்காட்சி முதுகெலும்பை பிடித்து உலுக்கியது. நெருப்பை கக்கி கொண்டு வந்த எஞ்சினும் கிராப்பு தலை வாலிபனும் ஒரு கணம் நீராவி புகையில் மறைந்தனர். வீல் என்ற பல அலறலின் மத்தியில் இவன் தன் முகத்தை 2 கரங்களாலும் மூடிக்கொண்டு விட்டான். கடகடவென்று வண்டி தொடர் கடந்து சென்றது மட்டும் கேட்டது. ஒரு நிமிஷம் கழித்து தலை நிமிர்த்த அவன் ஒரே ஜனத்திரளைத்தான் கண்டான். அக்கண்ணராவி காட்சியை மேலும் காண பிரியமின்றி பையை கையில் எடுத்துக்கொண்டு 4வது பிளாட்பாரத்தை நோக்கி ஓடினான். அவன் ஏறி செல்ல வேண்டிய ரயிலும் அப்போது வந்து புறப்பட தயாராக இருந்ததால் அதில் சட்டென ஏறி அமர்ந்தான். மறுகணம் தெற்கு நோக்கி அவ்வண்டி ஓடியது. அரை மணிக்கு பின்பு சுய உணர்வு அடைந்த அவன் ரயில் பிரயாணிகளின் பேச்சை சற்று கவனித்தான். பட்டணம் செல்லும் ரயிலடியில் அகப்பட்டு கொண்ட அவ்வாலிபனை குற்றுயிராய் உள்ளூர் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிச் சென்று விட்டனர் என்ற விவரம் வெளிப்பட்டது. காலை சுமார் 7 மணிக்கு ஊரை அடைந்தவன் மன பாரத்துடனேயே மாமாவின் இல்லத்தை நோக்கி நடந்தான். வீட்டை நெருங்கிய போது அங்கு காணப்பட்ட மணப்பந்தலும் தோரணங்களும் அவன் உள்ளத்தை கொஞ்சம் உற்சாகப்படுத்தின. துரிதமாக சென்று உள்ளே நுழைந்தான். கல்யாண சந்தடி அங்கு நிறைந்திருந்தாலும் பரபரப்பு ஒன்றுமில்லாமல் எல்லோரும் நிதானமாகவே காணப்பட்டனர். முகூர்த்தம் ஒருவேளை நடந்துவிட்டதா என்று எண்ணியபடியே கூட்டத்தை அவன் அடைந்தபோது மாமாவும் அலமுவும் எதிரே வந்து புன்னகையுடனேயே வரவேற்றனர். சிகை நரைத்து
வயதாகி விட்டிருந்த மாமா சற்று தேகம் ஒடுங்கிவிட்டுத்தான் இருந்தார். அலமுவின் தோரணையில் அமைதியும் சாந்தியும் வழிந்தன. என்னப்பா மணி, ஆடி கழித்து 5ஆம் நாள் என்பார்களே, அது மாதிரி வந்திருக்கிறாயே கல்யாணத்திற்கு. நேற்றே வரக்கூடாதா? அவன் ஒரு கணம் திகைத்து விட்டான். என்ன மாமா, 10ஆம் தேதிதானே கல்யாணம் என்று போட்டிருந்தது. நெற்றியை சுருக்கிய மாமா மெல்லச் சிரித்தார். ஆமாம் அப்பா, இன்றைக்கு தேதி என்னவென்று நினைக்கிறாய்? வியப்புடன் அவன் அவரையும் அலமுவையும் மாறி மாறி பார்த்தான். எதிர்ப்புற சுவரில் மாட்டப்பட்டிருந்த கேலண்டர் 11ஆம் தேதியை காண்பித்து சிரித்தது. அத்தா எப்போதுமே இப்படித்தான், நாள் கிழமை கூட நினைவிருக்காது என்றபடியே அலமோ உள்ளே சென்று காப்பியை கொணர்ந்து வைத்தாள். கல்லாய் சமைந்திருந்த அவன் ஒன்றுமே பேசவில்லை. தன் அறிவீனத்தை நொந்து கொண்டிருந்தான் போலும். கடைசியில் ஒருவாறு சமாளித்துக் கொண்டு கேட்டான். சரி மாமா, கல்யாணமெல்லாம் நன்றாக நடந்ததல்லவா? மீனா எங்கே? அலமுவின் முகத்தில் திருப்தி நிறைந்திருந்தது. மாமா நாற்காலியில் அமர்ந்தவாறே பதிலளித்தார். நன்றாக நடந்ததப்பா. பிள்ளை வீட்டுக்காரர்கள் மிகவும் நல்லவர்கள். பிள்ளையும் கெட்டிக்காரன். மீனாவுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம். என்னை பொறுத்தவரைக்கும் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பிள்ளை விஷயத்தில் ஒரே திருப்தி என்னவென்றால் அவன் ஆயுள் பாவம் தீர்க்கமாயிருக்கிறது. அலமுதான் இப்படி போய்விட்டாள். மீனாவாவது பூரண வாழ்வு வாழ வேண்டும் என்பதுதானே எல்லோருடைய விருப்பமும். மாமா சற்று நிறுத்திவிட்டு மேலும் தொடர்ந்தார். பிள்ளையின் தாயார் தேக அசௌகரியமாய் பட்டணத்திலேயே இருப்பதால் கிரகப்பிரவேசத்தை அவர்கள் அங்கேயே வைத்துக் கொள்ள வேண்டுமென நேற்று தாலி கட்டியவுடன் இரவே பெண்ணை அழைத்து கொண்டு பட்டணம் போயிருக்கின்றனர். ஏன், நீயும் நேற்று இரவுதானே புறப்பட்டு வந்தாய்? மாயவரம் ஜங்ஷனில் நீ வண்டி மாறும்போது இவர்களும் அங்கேதான் மாறியிருப்பார்கள். கவனித்திருந்தால் நீ அந்த கூட்டத்தை கூட பார்த்திருக்கலாமே. அதற்கு மேல் மாமா என்ன கூறினார் என்பதை அவன் கேட்கவே இல்லை. அவன் கை கால்கள் துவண்டு நடுங்கின. ஐயோ, நேற்று இரவு அவன் பார்த்த கல்யாண கூட்டம் மீனாவின் புக்ககத்தினரா? ரயிலில் அகப்பட்டு கொண்ட மாப்பிள்ளை மீனாவின் கணவனா? 2ஆம் முறையாகவுமா மாமாவின் ஜோசியத்திற்கு தண்டனை? கையில் எடுத்த காப்பியை அவன் பருகவே இல்லை. அவன் கலவரத்தை அவர்கள் கவனித்தார்களோ என்னவோ. ஆனால் அவனுக்கு மட்டும் ஒன்றுமே பேச தோன்றவில்லை. கல்யாண சிரமம் ஓய்ந்து சாந்தியுடன் காணப்பட்ட அலமுவிடம் மனம் துணிந்து இக்கோர செய்தியை கூறி அவள் இருதயத்தை அவனா தூளாக்க வேண்டும். என்ன அத்தான், காப்பியை சாப்பிடாமலேயே எங்கேயோ வெறித்து பார்க்கிறாயே, என்ன அப்படி யோசனை? அலமுவின் குரலில் ஒலித்த பழைய வாஞ்சை அவனை உலுக்கியது. தலையை உதறியபடியே எழுந்தவன் பையை கையில் எடுத்துக்கொண்டு, மாமா, நான் அவசரமா பட்டணம் திரும்ப வேண்டும். முக்கியமான வேலை ஒன்றை மறந்து வந்துவிட்டேன். அடுத்த ரயிலை பிடித்தாக வேண்டும். போய் வருகிறேன் அலமோ என்றபடியே வெளியே வந்தான். எல்லை மீறிய வியப்புடன் மாமாவும் அலமுவும் அவனை பின்தொடர்ந்து வருவதற்குள் அவன் தேரக்கோடியை அடைந்து விட்டான். அத்தா எப்போதுமே இப்படித்தான் என்ற அலமுவின் குரலில் ஏக்கம் தொனிக்கத்தான் செய்தது. மாமா ஒன்றுமே கூறவில்லை. ஸ்டேஷனை அடைந்து உள்ளே நுழைந்த அவன் திரும்பி எதிரே இருந்த தபாலாபீஸை பார்த்தான். அப்போதுதான் தந்தி சேவகன் ஒருவன் ஒரே ஒரு தந்தியை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு சாவதானமாய் சைக்கிளில் ஏறிக்கொண்டிருந்தான். வெறி கொண்டவன் போல் பிளாட்பாரத்தினுள் விரைந்தவன் அப்போதே புறப்பட்ட சென்னை வண்டியில் தாவி ஏறினான். கதை முடிந்தது. நன்றி, வணக்கம்.